ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ChatIQ CRMல CRM ஐகான்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதுதான் நம்மளுடைய CRM மெயின் டேஷ்போர்ட். ஓகேங்களா, நான் லாஸ்ட் வீடியோவில் ஹவு டு கிரியேட் CRM அண்ட் CRMல எப்படி டேப்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CRM ஐகான்ஸ். தட் இஸ் ஒரு காண்டாக்ட்டு கீழேயுமே இங்கே வந்துட்டு 4 to 5 ஐகான்ஸ் இங்கே விசிபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஸ்போக் வித் மீ டுடே, அதாவது அந்த கஸ்டமர் என் கூட இன்றைக்கி பேசினாங்க அப்படின்றத இங்கே நாங்கள் நோட்ஸில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, தட் இஸ் ஆட் மீடியா. இந்த இம்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மீடியா ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகிடும். அந்த கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன் உடைய ஏதாச்சும் மீடியா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிரும். அண்ட் எந்த டைமில் சேவ் பண்ணியிருக்கேன், அந்த எந்த டேட்டில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணப்பட்ட நோட் வந்துட்டு இங்கே விசிபிளாக இருக்கும். அதாவது இந்த காண்டாக்ட்டு கீழே இருக்க நோட்ஸ் ஐகான் பக்கத்தில் சின்னதாக 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, நான் இன்னொரு நோட்டும் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அது வந்துட்டு நான் என்ன போடுறேன் அப்படின்னா, ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹேர் ஆயில் 10 பாட்டில் ஆஃப் ப்ரைஸ் 1000 ரேஸ். அதாவது எங்கள் ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எவ்வளோ வேல்யூ தராங்க அப்படின்றதையும் இங்கே நான் போட்டிருக்கேன். சேவ்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். அண்ட் டோட்டலாக நான் வந்து 2 ஐகான்ஸ் நான் வந்துட்டு 2 நோட்ஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐகானுக்கு பக்கத்தில் 2 அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கெடியூல் மெசேஜ். க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்கெடியூல் பேசிக்காக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மீட்டிங்கோ இல்லை ஃபாலோ அப்போ நீங்கள் எதையுமே வந்துட்டு மறக்காமல் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த க்ரியேட் ஸ்கெடியூல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டைட்டிலில் வந்துட்டு மீட்டிங் அப்படின்ற சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். மீட்டிங் வந்துட்டு 10 AM நமக்கு ஸ்கெடியூல் ஆகிருக்கு. எதுக்கு மீட்டிங் அப்படிங்கிறத எந்த பர்பஸ்க்கான நம்ம வந்து மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மெசேஜில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்துட்டு டு அனலைஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடுறேன். ஓகேங்களா, அண்ட் டேட்டும் நீங்கள் எந்த டேட்டில் வந்துட்டு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் 10 o'clock அரேஞ்ச் பண்ணியிருக்க மீட்டிங்க்கு நம்ம அந்த பர்சனுக்கு ரிமைண்டர் அனுப்ப போகிறோம் இதை வச்சு. ஓகேங்களா, அது எத்தனை மணிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, ஒரு 15 minutes பிஃபோராகவே நம்ம அந்த பர்சனுக்கு ரிமைண்டரை சென்ட் பண்ணிடுறோம். ஸோ 9:45 போல் நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரிமைண்டர் சென்ட் பண்ணுறோம். ரெக்கரன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே க்ரியேட் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கெடியூல் க்ரியேட் ஆகிடும். ஓவரால் சம்மரி உங்களுக்கு இப்படி விசிபிளாக இருக்கும். அண்ட் இந்த இதுக்கு ஸ்கெடியூலுக்கு பக்கத்தில் 1 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேங்களா, அண்ட் இது வந்துட்டு சேட் ஐகானில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாகவே அந்த பர்டிகுலர் பர்சன் கூட சேட் பண்ணலாம் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ஸ் இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் அனுப்பலாம் அப்படின்றது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டைப் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகும். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த வேல்யூ ஐகான். இந்த வேல்யூ ஐகான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, என்னுடைய கஸ்டமர் வந்துட்டு என்னுடைய ப்ராடக்டை 1000 rupees கொடுத்து பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது அப்படின்னா வேல்யூ. ஓகேங்களா, இதை நான் வந்துட்டு நோட்ஸில் சொல்லியிருப்பேன். இங்கே நோட்ஸில் பாருங்கள், ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹேர் ஆயில் 10 பாட்டில் ஆஃப் ப்ரைஸ் 1000 rupees. இதுதான் என்னது அப்படின்னா வேல்யூ. ஸோ இன்கேஸ் நான் இந்த கஸ்டமர்கிட்ட பேசி டீலை க்ளோஸ் பண்ணிட்டேன், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், 1000 rupees ப்ராஃபிட். இதுதான் என்னது அப்படின்னா பிஸ்னஸ் வேல்யூ. ஓகேங்களா, இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு கான்டாக்ட்க்கு கீழேயே இங்கே விசிபிளாக இருக்கும் பாருங்கள், ₹1000. இங்கேயும் பாருங்கள் ₹3000, இங்கே ₹10,000. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இன்ட்ரெஸ்டட் கஸ்டமருக்கு கான்டாக்ட்க்கு கீழேயே நம்ம வந்துட்டு அவங்களுடைய வேல்யூஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பெட்டரான ஐடியாக்காக. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த கஸ்டமர்கிட்ட பேசி நான் டீல் க்ளோஸ் பண்ணிட்டேன், டீல் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு 1000 rupees எனக்கு ப்ராஃபிட். ஸோ டீல் சக்ஸஸ். ஓகேங்களா, இதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா CRM ஐகான்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கான்செப்டோட வரேன். தேங்க்யூ.